செல்வத்திற்கு அப்பால் உள் செல்வங்களுக்கான பயணம். அத்தியாயம் -5 மன்னிப்பு. ருத்ர மேனனின் மீள் வருகை புதிய உச்சங்களை அடைகிறது. மிதிவாரிணி போரில் வென்றாள், ஆனால் வெற்றி வடுக்களுடன் வந்தது. துரோகம், அரசியல் விளையாட்டுகள் மற்றும் பொது அவமானம் அவளுடைய நம்பிக்கையை கிழித்தெறிந்தன. குழப்பத்தில் எங்கோ புனிதமான ஒன்று அமைதியாக அவள் விரல்களில் நழுவிக்கொண்டிருந்தது. மகசனுடனான அவளுடைய உறவு. அமைதியான தூரம். மன்றத்தைத் தொடர்ந்து வந்த வாரங்களில் அவர்களின் நாட்கள் கூட்டங்கள், புதிய கூட்டணிகள் மற்றும் முடிவற்ற சமூக தொடர்புகளால் நிறைந்திருந்தன. மிதிவாரிணி ஒரு சீர்திருத்தவாத சின்னமாக பாராட்டப்பட்டார். மகசன் மக்களின் குரலாக பாராட்டப்பட்டார். ஆனால் வெற்றி புதிய எதிர்பார்ப்புகளையும் புதிய பதட்டங்களையும் உருவாக்கியது. அவள் மௌனங்கள் நீண்டு கொண்டே போவதையும், அவள் புன்னகைகள் மேலும் பயிற்சி பெறுவதையும் அவன் கவனிக்கத் தொடங்கினான். அவள் விவாதிக்காமல் முடிவுகளை எடுக்கும்போது அவன் தயக்கங்களைக் கவனித்தாள். அவர்கள் சண்டையிடவில்லை, ஆனால் அவர்கள் இணைக்கவும் இல்லை. ஒரு மாலை, மேகசன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் படிப்பறைக்குள் நுழைந்தபோது, அவள் மேசையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய கன்னத்தின் கீழ் ஆவணங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. அவன் அவளை ஒரு சால்வையால் மூடி, நீண்ட நேரம் அவளைப் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் கிழிந்த ஆடைகளில் அவன் சந்தித்த பெண் இப்போது ஒரு புரட்சியின் தலைமையில் அமர்ந்தாள். ஆனால் அவள் இன்னும் அவன் காதலித்த பெண்ணா? படிக்காமல் விடப்பட்ட ஒரு கடிதம். மகசன் பல வாரங்களாக ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார். ஒரு கடிதம். நகரத்திற்கு அல்ல, பத்திரிகைகளுக்கு அல்ல, அவளுக்கு. அதை அவன் தன் பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்தான். அது சோர்வைப் பற்றியும் பயத்தைப் பற்றியும், அவளுடைய ஒளிரும் சுடருக்கு அருகில் ஒரு நிழல் போல உணர்வதைப் பற்றியும் பேசியது. பொறாமையால் அல்ல, ஆனால் அவர்கள் பொதுவான பாதைகளுக்குப் பதிலாக இணையான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற திகிலூட்டும் உணர்விலிருந்து. ஆனால் அவன் அதை அவளிடம் கொடுக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும், ஏதோ ஒன்று அவனைத் தடுத்தது. ஒரு அவசர சந்திப்பு, அவளுக்கு நம்பிக்கை அளித்த அவளிடமிருந்து ஒரு புன்னகை, அல்லது அது என்ன சொல்கிறது என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் என்ற மூழ்கும் உணர்வு. மரப்பின் காயங்கள். இதற்கிடையில் மிதிவாரிணியின் பிரிந்த தாயார், லேடி வயந்தி இடமிருந்து ஒரு சம்மன் வந்தது. கணவரின் சாம்ராஜ்யம் நொறுங்கியபோது பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருந்த அந்த ஒரு காலத்தில் இல்லாத நபர் இப்போது பேச விரும்பினார். மிதிவாரிணி அந்தச் செய்தியைப் புறக்கணிப்பதா அல்லது தான் நீண்ட காலமாக புதைத்து வைத்திருந்த பேய்களை எதிர்கொள்வதா என்று தெரியாமல் தயங்கினாள். சில நேரங்களில் நாம் அடித்தளத்தை புரிந்துகொள்ள இடிபாடுகளின் வழியாக நடக்க வேண்டியிருக்கும் என்று மகசன் அவளை மென்மையாக ஊக்கப்படுத்தினார். தயக்கத்துடன் அவள் ஒப்புக்கொண்டாள். அவர்களின் சந்திப்பு முதலில் குளிர்ச்சியாக இருந்தது. இன்னும் அரச குடும்பத்தைச் சேர்ந்த லேடி வயந்தி, நீங்கள் பெருமை பேச வந்தீர்களா அல்லது முடிவுக்கு வர விரும்புகிறீர்களா என்று வெளிப்படையாக கேட்டார். நீங்க ஏன் எங்களை கைவிட்டீங்கன்னு கேட்கத்தான் நான் வந்தேன் என்று மிதிவாரிணி உறுதியாக குரல் கொடுத்தாள். வயந்தி அம்மையாரின் கண்கள் மங்கலாகவில்லை. ஏனென்றால் செல்வம் உங்கள் தந்தைக்கு என்ன செய்தது என்று நான் பார்த்தேன். அது உங்களையும் விழுங்கிவிடும் என்று பயந்தேன். எனவே நீங்கள் வேறுவிதமாகத் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று நம்பி நான் கிளம்பினேன். யாராவது என்னை வித்தியாசமாக பார்க்க வைக்கும் வரை நான் செய்யவில்லை என்று மிதிவாரிணி கிசுகிசுத்தாள். அது அவர்கள் பகிர்ந்து கொண்ட முதல் நேர்மையான தருணம். சமரசம் அல்ல, ஆனால் அங்கீகாரம். கடிதம் வெளிப்பட்டது. அன்று இரவு, மிதிவாரிணி மையத்திற்கு திரும்பியபோது, கிராமக் கல்வித் திட்டத்திற்கான ஆவணங்களை மகசன் பேக் செய்து கொண்டிருந்ததைக் கண்டாள். நேரத்தை நிறுத்த வேண்டும் என்ற ஏக்கத்தில் மூழ்கி, ஒரு கணம் அவனைப் பார்த்தாள். நான் என் அம்மாவைப் பார்க்கப் போனேன், அவள் மெதுவாகச் சொன்னாள். அது எனக்கு அமைதியைத் தரவில்லை. ஆனால் நான் என்னவாக மாற விரும்பவில்லை என்பதை அது எனக்கு நினைவூட்டியது. அவன் தலையசைத்தான். அது என்ன என்று அவர் கேட்டார். தாம் யார் என்பதையோ, அல்லது யாரை நேசிக்கிறார்கள் என்பதையோ மறந்து விடுபவர்கள். அவன் கை அசையாமல் நின்றது. பிறகு, மெதுவாக, தன் கோட்டுக்குள் கையை நீட்டி, கடித்ததை அவளிடம் நீட்டினான். அவள் அதை அமைதியாக படித்தாள். முடிவை அடையும் போது அவள் தொண்டை அடைத்தது. நீ என் பின்னால் இருப்பது போல் உன்னை உணர வைக்க நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று அவள் கிசுகிசுத்தாள். நான் முன்னேறுவதற்கு நீதான் காரணம். அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நாங்கள் எங்களைப் பாதுகாக்க மறந்துவிட்டோம். மகசன் அவள் கைகளைத் தன் கையில் எடுத்துக்கொண்டான். அப்படியானால் இப்போது அதை பாதுகாப்போம். ஒரு புதிய அத்தியாயம். அடுத்த நாள், அவர்கள் ஒரு புதிய முயற்சியை அறிவித்தனர். வணிகம் அல்ல, சீர்திருத்தம் அல்ல, நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான கல்வி, வாய்ப்பு மற்றும் மனநல சேவைகளை இணைப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு கூட்டு அறக்கட்டளை. அவர்கள் அதற்கு தி பியாண்ட் ஃபவுண்டேஷன் என்று பெயரிட்டனர்.
செல்வத்தைத் தேடி அல்ல, அதிகாரத்தைத் தேடி அல்ல. ஆனால் அந்தப் பயணத்திற்குப் பிறகு, உண்மையிலேயே என்ன முக்கியம் என்பதை அது அவர்களுக்குக் காட்டியது. தி பியாண்ட் ஃபவுண்டேஷனின் உயரமான கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக பொன்னிற காலை சூரியன் ஊடுருவியது. அதன் அரங்குகள் நம்பிக்கையூட்டும் ஆற்றலால் பிரகாசித்தன, பட்டறைகளுக்குப் பதிவு செய்யும் இளம் மனங்கள், வகுப்பறைகளை அமைக்கும் தன்னார்வலர்கள் மற்றும் டவுன் ஹாலுக்கு ஒன்று கூடும் சமூகத் தலைவர்கள். மிதிவாரிணி, கையில் ஒரு கோப்பை தேநீருடன், ஜன்னல் அருகே நின்று, அமைதியான பெருமையுடன் இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தாள். மகசன் நெருங்கி, அவள் தோளில் மெதுவாக ஒரு கையை வைத்தான். அது நடக்கிறது, என்று அவர் கூறினார். அவள் சிரித்தாள். அது இனி ஒரு கனவு இல்லை. ஆனால் கடினமாக வென்ற எல்லாவற்றையும் போலவே, அமைதிக்கும் ஒரு கடைசி கணக்கீடு தேவைப்பட்டது. ருத்ர மேனனின் மீள் வருகை. ருத்ரா மேனன் ஆர்டன்வில்லுக்கு திரும்பியிருந்தார். ஒரு பட்டாலியன் வழக்கறிஞர்கள் மற்றும் ஒரு புதிய ஊடகக் குழுவுடன். அவர், தனது பெயரை நீக்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பைத் திட்டமிட்டார். மேலும் முழு நில ஊழலுக்கும் மோசடி கூட்டாளிகள் மீது பழி சுமத்தினார். ரவீந்திர வர்மாவும் இதில் ஒருவர், இப்போது விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், ருத்ரா இந்த தளத்தைப் பயன்படுத்தி மிதிவாரிணி மற்றும் மகசன் ஆகியோரை பகிரங்கமாக இழிவுபடுத்தினார். தி பியாண்ட் ஃபவுண்டேஷனை நட்சத்திரக்குறி, 2 குற்ற உணர்ச்சியுள்ள சந்தர்ப்பவாதிகளின் மக்கள் தொடர்பு தந்திரம், என்று அழைத்தார். நகரம் மீண்டும் ஒருமுறை மூச்சைப் பிடித்துக் கொண்டது. நீ ஈடுபட வேண்டியதில்லை, என்று மகசன் அன்றிரவு அவளிடம் சொன்னான். ஆனால் நான் செய்வேன், என்று அவள் பதிலளித்தாள். பழிவாங்குவதற்காக அல்ல, மூடுவதற்காக. இறுதி விவாதம். ஆர்டன்வில்லே சிவிக் ஆடிட்டோரியத்தில், ஆயிரக்கணக்கானோரின் கண்களுக்கும், ஸ்ட்ரீமிங் கேமராக்களின் பார்வைக்கும் மத்தியில், மிதிவாரிணி ருத்ரா மேனனை எதிர்கொண்டார். ஒரு நேரடி விவாதத்தில், குடிமைத் தலைவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. மிஸ் சந்திரவன்ஷி, உங்கள் அறக்கட்டளைக்கு உன்னதமான குறிக்கோள்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வெள்ளி கரண்டி மற்றும் பாதுகாப்பு வலையுடன் பிறந்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் 30 நாட்கள் வறுமையில் மூழ்கினீர்கள். நான் 30 வருடங்களாக உண்மையான செல்வத்தையும், உண்மையான வேலைகளையும் கட்டியெழுப்பினேன். நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள், என்னைப் போன்றவர்கள் நகரத்தை கட்டியெழுப்பும்போது. கூட்டத்தில் முணுமுணுப்புகள் எழுந்தன. மிதிவாரிணி அமைதியாக இருந்தாள். ருத்ரா, நீ கோபுரங்களைக் கட்டினாய். ஆனால் நாங்கள் பாலங்களைக் கட்டினோம். அவள் குரல் சீராகவும் உணர்ச்சிப் பெருக்குடனும் முன்னேறினாள். ஏழைகளுக்கு மத்தியில் நான் கழித்த 30 நாட்களை நீங்கள் கேலி செய்கிறீர்கள். ஆனால் அந்த நாட்கள் நீங்கள் ஒருபோதும் அறியாத ஒரு உண்மையை எனக்குக் கொடுத்தன, பச்சாதாபம். நீங்கள் கடந்து வந்த மக்களால் நான் தாழ்த்தப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், மீண்டும் உருவாக்கப்பட்டேன். நீங்கள் மரபை ரூபாயில் அளவிடுகிறீர்கள். நான் தொட்ட வாழ்க்கையில் அதை அளவிடுகிறேன். அவள் பார்வையாளர்களை நோக்கித் திரும்பினாள். உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள், ருத்ர மேனன் எப்போது லாப நோக்கமின்றி உங்கள் பக்கத்தில் நின்றிருக்கிறார். கூட்டம் வெடித்தது. தெளிவாகத் தெரிந்த ருத்ரா, பதறிப்போய், பதிலடி கொடுக்க முயன்றார். ஆனால் அலை மாறியிருந்தது. அந்த நகரம் இனி அவருடையதாக இல்லை. ஒரு அமைதியான முன்மொழிவு. அன்று இரவு, அறக்கட்டளையின் முற்றத்திற்கு வெளியே இருந்த ஆலமரத்தின் அடியில், உடைந்த டீ கோப்பைகளைப் பற்றி அவர்கள் ஒரு காலத்தில் கனவுகளைப் பற்றி விவாதித்த இடம். மேகசன் ஒரு எளிய வெள்ளி மோதிரத்தைப் பிடித்துக் கொண்டு மண்டியிட்டார். எனக்கு ஒரு மாளிகை இல்லை. எனக்கு ஒரு மரபுரிமை இல்லை. ஆனால், காணாமல் போக முயற்சிக்கும் ஒரு பெண்ணின் உடையில் நீ என் வாழ்க்கையில் நுழைந்த தருணத்தில் சத்தமாக துடிக்கும் ஒரு இதயம் எனக்கு இருக்கிறது. மிதிவாரிணி திகைத்துப் போய் கண் சிமிட்டினாள். அவர் சிரித்தார். இந்த புதிய உலகத்தை நீங்கள் என்னுடன், புரட்சியின் பங்காளிகளாக அல்ல, அன்பின் பங்காளிகளாக, கட்டமைப்பீர்களா? அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஆமாம், அவள் கிசுகிசுத்தாள். 1000 முறை, ஆமாம். மறுநாள் தலைப்புச் செய்திகள் ஊழல் அல்லது செல்வத்தைப் பற்றிப் பேசவில்லை. அவர்கள் நம்பிக்கை பற்றிப் பேசினர். வாரிசு முதல் மனிதாபிமானம் வரை, மிதிவாரிணியின் மரபு தொடங்குகிறது. வகுப்பைத் தாண்டிய காதல். மகசன் மற்றும் மிதிவாரிணியின் நிச்சயதார்த்தம் அறிவிக்கப்பட்டது. தி பியாண்ட் ஃபவுண்டேஷன் 3 புதிய மாவட்டங்களுக்கு விரிவடைகிறது. தங்கள் பகிரப்பட்ட குடியிருப்பின் அமைதியான சூழலில், கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் மற்றும் நாட்டு யோசனைகளுக்கு மத்தியில், அந்தத் தம்பதியினர் ஒருவரையொருவர் சொல்லாத வாக்குறுதியுடன் பார்த்துக் கொண்டனர். அவர்கள் செல்வத்தைத் தாண்டிச் சென்றுவிட்டார்கள். பயத்தைத் தாண்டிச் சென்றார்கள். எதிர்பார்ப்புகளைத் தாண்டிச் சென்றார்கள். இறுதியாக, அவர்கள் வந்து சேர்ந்தார்கள், வீட்டுக்கு. புயல் கடந்துவிட்டாலும், மிதிவாரிணி மற்றும் மகசோனின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. புரட்சியின் நெருப்பு சூடான நெருப்பாகப் பதிந்திருந்தது.
ஆனால் அவர்கள் மிகவும் வேதனையுடன் உழுது வைத்திருந்த மண்ணிலிருந்து புதிய சவால்கள் முளைக்கத் தொடங்கின. அவர்களின் நிச்சயதார்த்தம் இன்னும் புதியதாக இருந்ததால், அவர்கள் காதல் அல்லது அரசியலை விட மிகவும் மென்மையான ஒன்றின் மீது தங்கள் கவனத்தை திருப்பினார்கள், மரபு. யாரும் எதிர்பார்க்காத திட்டம். தி பியாண்ட் ஃபவுண்டேஷனின் புதிதாக திறக்கப்பட்ட இரண்டாவது கிளையின் மையத்தில், மிதிவாரினி ஒரு லட்சியமான புதிய திட்டத்தை வெளியிட்டார். தி ரூட் இனிஷியேட்டிவ், மூதாதையர் விவசாய நிலங்களை மீட்டெடுப்பது, ஓரங்கட்டப்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் கரிம கூட்டுறவுகளில் முதலீடு செய்வதை நோக்கமாகக் கொண்ட ஒரு கிராமப்புற அதிகாரமளிப்பு திட்டம். ஆனால் அது வெறும் திட்டம் மட்டுமல்ல. அது ஆழ்ந்த தனிப்பட்ட விஷயமாக இருந்தது. இது என் தாத்தாவின் கனவு, என்று மிதிவாரினி பத்திரிகையாளர்கள் மற்றும் கிராமவாசிகள் குழுவிடம் கூறினார். நாங்கள் சிமெண்ட் மற்றும் கண்ணாடி சாம்ராஜ்யங்களை கட்டுவதற்கு முன்பு, எங்கள் குடும்பம் ஆர்டன்வில்லின் மண்ணில் வேர்களை வளர்த்தது. நான் அதை மதிக்க விரும்புகிறேன். நினைவுச் சின்னங்களுடன் அல்ல, ஆனால் ஊட்டச்சத்துடன். அவள் பேசுவதை மகசன் பெருமையுடன் பார்த்தார். அவள் கதையை மட்டும் மறுவடிவமைக்கவில்லை. அவள் குணப்படுத்திக் கொண்டிருந்தாள். கடந்த காலம் வந்து தாக்கும் போது. இருப்பினும், விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் பழைய நிலத்தை கலக்கியது. எதிர்பாராத விதமாக ஒரு கடிதம் வந்தது. மிதிவாரினியின் பிரிந்த மூத்த உறவினரும், ஒரு காலத்தில் குடும்ப வாரிசுரிமைக்கு போட்டியாளருமான துருவ் சந்திரவன்ஷியிடமிருந்து. அவர்களின் தாத்தாவின் உயிலை அபகரிக்க முயன்றதற்காக அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாடுகடத்தப்பட்டார். இப்போது, அவர் ஒரு சந்திப்பை நாடினார். மகசன் சந்தேகப்பட்டார். மக்கள் ஒரே இரவில் மாறிவிடுவதில்லை. குறிப்பாக ஒரு காலத்தில் அதிகாரத்தை ருசித்த சந்திரவன்ஷிகள் அல்ல. ஆனால் மிதிவாரினி அவரை தனிப்பட்ட முறையில் பார்க்க முடிவு செய்தார். அமைதியான மலை உச்சி எஸ்டேட்டுக்கு, துருவ் திமிர்பிடித்த வனாக அல்ல, தேய்ந்த துணி மற்றும் தூசி படிந்த காலணிகளுடன் வந்தான். தோல்வியுற்ற வெளிநாட்டு முயற்சியில் அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டான். ஆனால் அவன் தொனி கசப்பாக இல்லை. நான் தூரத்திலிருந்து பார்த்தேன், என்று அவர் ஒப்புக்கொண்டார். இந்த குடும்பத்தின் பெயரை கோட்டையிலிருந்து பாலமாக மாற்றியிருக்கிறீர்கள். ஒருவேளை நான் தவறான மரபுக்காகப் போராட்டியிருக்கலாம் என்பதை உணர்ந்தேன். அவன் அவளுக்கு ஒரு சிறிய, தூசி படிந்த பெட்டியைக் கொடுத்தான். உள்ளே ஒரு மண்குப்பி இருந்தது, அது அவர்களின் மூதாதையர் விவசாய நிலத்திலிருந்து ஒரு கிடங்காக மாற்றப்படுவதற்கு முன்பு எடுக்கப்பட்டது. அதை மீண்டும் சுவாசிக்க வைக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள்தான். மிதிவாரினி அவனை முழுமையாக மன்னிக்கவில்லை, ஆனால் அவள் அந்த சைகையை ஏற்றுக்கொண்டாள். ஒன்றாக வளர்த்தல். மீண்டும் அறக்கட்டளைக்கு வந்த மகசன், கிராம இளைஞர்களுக்கான புதிய பயிற்சி பாடத்திட்டத்தை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். டிஜிட்டல் கல்வியறிவு, நெறிமுறை விவசாயம் மற்றும் ஆக்கப்பூர்வமான கதை சொல்லல். எங்கள் வாழ்க்கை இரண்டு இணையான கோடுகள் என்று நான் நினைத்தேன், என்று அவர் ஒரு இரவு நெல் வயலின் ஓரத்தில் நடந்து செல்லும்போது மிதிவாரினியிடம் கூறினார். ஆனால் நாங்கள் இரண்டு ஆறுகளைப் போன்றவர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வெவ்வேறு மலைகளிலிருந்து வந்தோம், ஆனால் பள்ளத்தாக்கில் சந்தித்திருக்கிறோம். அவள் அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். இப்போது நாம் அதே கடலுக்கு உணவளிக்கிறோம். அவர்களின் திருமணத்திற்கான திட்டங்கள் எளிமையானவை, ஆடம்பரமும் பணிவும் கலந்த கிராமக் கொண்டாட்டம். தங்க சிம்மாசனங்கள் இல்லை. கையால் நெய்யப்பட்ட பூக்கள், வீட்டில் சமைத்த உணவுகள், மற்றும் அவர்களுக்குப் பின்னால் அல்ல, அருகில் நடந்து சென்ற மக்களின் ஆசீர்வாதங்கள். எதிர்கால விதைகள். தி ரூட் இனிஷியேட்டிவ் இன் முதல் முளைகள் பூமியை உடைத்தெறிந்த போது, குழந்தைகள் வயல்வெளிகளில் வெறுங்காலுடன் நடனமாடி, செல்வம் அல்லது போரின் சுமையின்றி சிரித்தனர். அதன் நடுவில் மிதிவாரினியும் மகசோனும் நின்றனர், இனி வாரிசு அல்லது ஏழை அல்ல, ஆனால் ஒரு புதிய உலகத்தின் நிறுவனர்கள். கண்ணியம் இருந்த இடத்தில் செல்வம் இருந்தது. அன்பு மட்டுமே ஒருபோதும் தீர்ந்து போகாத ஒரே நாணயம். செல்வத்திற்கு அப்பால், உள் செல்வங்களுக்கான பயணம். அத்தியாயம் -6 தொடரும்.